நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து மாபெரும் அரசு வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சிஆர்பிஎஃப் நோட்டிபிகேஷன் 2026 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வரையும் இருக்குது. அதுல முக்கியமா சொல்ல போனா நமது தமிழ்நாட்டில வந்து பாத்தீங்கன்னா 625 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டுகளை ஒட்டுமொத்தமா சேர்த்து 9175 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க. அதுல யூஆர் கேட்டகரிக்கு 3670, ஓபிசிக்கு 2477, எஸ்சி கேட்டகரி 1376, எஸ்டி கேட்டகரி 688, எக்கனாமிக் வீக் பர்சன் 918, ஒட்டுமொத்தமாக 9175 காலி பணியிடங்கள் அப் டு 32,000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான பேசிக் கல்வி தகுதியை 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com, இரண்டாவது மெயில் நவீன் 9965@gmail.com, மூன்றாவது மெயில் நவீன் 73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலியமாக உங்களோட கொரிஸை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் அண்ட் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேனுக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க்ல வந்து இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். கிட்டத்தட்ட 9000+ காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில இருந்து தான் உங்களுக்கு வந்து டேட்டா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சிஆர்பிஎஃப் சொல்லுவாங்க. இந்த நோட்டிபிகேஷன் 20/4/2026 ஓபன் ஆகும் சொல்லியிருக்காங்க. 19/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை எதை பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து சிபிடின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டிஎம்இன்னு வந்து சொல்லுவாங்க. இல்லது ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர்எம்இன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். ஸோ www.direct.crpf.gov.in இந்த வெப்சைட் மூலியமாக தான் நீங்க வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ அந்த வெப்சைட் தான் இப்ப நீங்க திரையில வந்து பாத்தீங்கன்னா இதோட லிங்க், இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் லெவல் 3க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 21,700 முதல் 69,100 வரை சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கனால 9,175 காலி பணியிடங்களை வந்து கொடுத்திருக்காங்க. அதுல மேல் கேட்டகரிக்கு 9,096 காலி பணியிடங்களும், ஃபீமேல் கேட்டகரிக்கு 79 காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 9,175 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் பியானருக்கு வந்து தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வரைக்கும் அந்த 9,175 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாகாலாந்து, ஒரிசா, புதுச்சேரி, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14, இதுல ஒரு 6, இதுல ஒரு 82, இதுல ஒரு 3, 91, 11, ஒட்டுமொத்தமா 282. சோ அதர் கேட்டகரியில ஒட்டுமொத்தமா சேர்த்து 673 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 673 காலி பணியிடங்கள் நமது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. இதுல பாண்டிச்சேரி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 11 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.
ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து 9175 காலிப்படங்கள் ஒவ்வொரு ஸ்டேட் வழியாகவே இருக்குது. இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பீனர் விங்க் வந்து பாத்தீங்கன்னா 20 மேல் கேட்டகரிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த 20 காலிப்படங்கள் மேசன் அண்ட் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிட் அப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து எக்ஸ் சர்வீஸ் இருந்தாலும் சரி, ஓபிசியா இருக்கட்டும் சரி, எம்பி அதே மாதிரி எஸ்சி எஸ்டியா இருக்கட்டும் சரி, யாழ் இருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டிசன் இந்தியனா இருக்கணும். அதே மாதிரி டிஸ்குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க டிஸ்குவாலிபிகேஷன் வந்து எதுக்காக டிஸ்குவாலிபிகேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 6th பாயிண்ட்ல வந்து இருக்குது. நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 வயது முதல் 27 வயது வரை இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருடம், ஓபிசிக்கு வந்து 3, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 3, சில்ட்ரன் அண்ட் டிபார்ட்மெண்ட் விக்டிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து யூஆர் கேட்டகரிக்கும், அதுலயே வந்து ஓபிசிக்கு 8, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 10ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் இதா இல்லாதவங்க கண்டிப்பா ஓபிசி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட், எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட் ஸோ கண்டிப்பா இருக்கணும். மாற்றுத்திறனாளிங்கன்னா ஸோ உங்களோட சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 19/5/2026ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்க்கு வந்துட்டு மினிமம் 10th முடிச்சிருந்தாலே போதும். ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக் மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும், இல்லைன்னா +2 முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் ஆல் அதர் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் 10th முடிச்சிருந்தாலே போதும். அது பீனர் விங்க் மேசன் எலக்ட்ரிஷியன் போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இதில் நம்ம பார்த்தபடி என்னன்னா பேசிக் குவாலிபிகேஷன் 10th முடிச்சிருந்தாலே போதும். அப் டு டிகிரி வரை இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். மறுபடியும் வந்து சொல்றோம், ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ 20ஆம் தேதி தான் அந்த நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆகுது. அதே மாதிரி 20/4/2026 முதல் 19/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 100 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து மேல் கேட்டகரி ஜெனரல் எக்கனாமிக் பர்சன் ஓபிசிக்கு மட்டும்தான் இது. அதை தவிர்த்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல் ஆல் கேஸ்டுக்குமே எக்ஸ் சர்வீஸ்மேன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட் யூஸ் பண்ணீங்க அதை பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு சென்னை லொகேஷன்ல ஆவடி லொகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிஇடி அண்ட் பிஎஸ்டி ஃபர்ஸ்ட் இந்த 2 பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் அதே மாதிரி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் மேல் கேட்டகரிக்கு அண்ட் 1.6 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 8.3 மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிடி குக்கு, வாட்டர் கேரியர், சிடி பார்பர், சிடி ஹாரர், ட்ரெஸ்ஸரு, வாஷர்மேனு, வாஷர் உமனு, அதே மாதிரி சஃபாய் காமராசரி இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர்ல வந்து 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகணும். அதே மாதிரி 1.6 கிலோமீட்டர் வந்து 12 மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மேசன் எலக்ட்ரிஷியன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1.6 கிலோமீட்டர் 9 மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆகணும். அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஹைட்டு, வெயிட்டு, ஸோ ஃபீமேல் மேல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒன் வேணா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட் வந்து ஷேர் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய 3 மெயில் ஐடி திரையில் வரும். naveen812244@gmail.com. அடுத்த மெயில் ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாவது மெயில் ஐடி வந்துட்டு naveen99650@gmail.com. அடுத்த மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது மெயில் ஐடி இங்க வந்து கொடுக்குறேன். ஸோ naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலியமாகவும் உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.